ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். என்னாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். இது தேவனுடைய மனிதனாகிய மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அவர்களை அழைத்து வந்தார், அவர்களை எகிப்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்தார். அவர்களுக்கு தேவையான வானத்தின் மன்னா, கண்மலையின் தண்ணீர், அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்தார். ஆண்டவர் அவர்களை நடத்தினார். வனாந்திரத்திலும் வறட்சியிலும் பார்வனுடைய கைகளுக்கும் விலக்கி பாதுகாத்தார். ஆனால் அவர்களோ தங்களை தேவனுடைய சித்தத்திற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் அர்ப்பணிக்காமல் போனார்கள். இது தேவனுடைய போதனையும் எச்சரிப்பும். இன்னும் 33ஆம் அதிகாரம் தேவனுடைய போதனை, அவருடைய எச்சரிப்பு. ஆண்டவர் தேவ ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிற வார்த்தை. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய சில வழிமுறைகள் உண்டு. தேவன் வாக்குத்தத்தங்களை நமக்கு வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், வாழ்வை வைத்திருக்கிறார், சுகத்தை வைத்திருக்கிறார், மேன்மை வைத்திருக்கிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டிய சில வழிமுறைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்படி சொல்வேனேயானால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் அது காரணமா இருக்கலாம், நித்தியமா இருக்கலாம், இது வேண்டுமா இருக்கலாம். அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் இது பொருந்தும். பரிசுத்த வாழ்க்கைக்கு தேவையான சில வழிமுறைகளை இந்த என்னாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. வசனத்தை வாசிக்க கேளுங்கள். ஆண்டு சொல்ல வார்த்தை 33ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்துடைய பின்பகுதி. உங்கள் பிதாக்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள கடவீர்கள். அன்பானவர்களே, இது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்கு தத்தம். திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் பிதாக்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அப்படியானால் தேவன் உங்களுக்கும் எனக்கும் சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். பிதாக்களின் சுதந்திரம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற முற்பிதாக்களுக்கு தேவன் தந்த அந்த வாக்கு தத்தத்தின் சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் அன்றைய மக்களும் இன்றைய மக்களும் அதை பெற்றுக் கொள்ளக்கூடாதபடிக்கு பலவிதமான தடைகள், பலவிதமான அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கீழ்ப்படியாமை, அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். என்னாகமம் 33:55, நீங்கள் உங்கள் தேசத்தின் குடிகளை உங்கள் கண்களுக்கு முன்பாக துரத்திவிட கடவர்கள். அந்த வார்த்தையினுடைய கருத்து என்னவென்றால், உங்கள் கண்களுக்கு முன்பாக அசுத்தம், அக்கிரமம், அநியாயம், பாவம் நன்றாக கவனிக்க வேண்டும். அன்றைக்கே இது உண்மையா இருக்குமானால் தேசத்தின் குடிகளை உங்கள் கண்களுக்கு முன்பாக அன்றைக்கே துரத்திவிட வேண்டும் என்று சொல்லியிருப்பானால் இன்றைக்கு அது எவ்வளவு நிஜம். அன்றைக்கு இருந்த அந்த போராட்டங்களை பார்க்கிறோம், இன்றைக்கு நம்முடைய போராட்டங்கள் அதிகம். அன்றைக்கு இருந்த பாவத்தை விட இன்றைக்கு பாவத்தினுடைய வலிமை அதிகம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, துரத்தி விடாமல் இருப்பீர்களானால். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, அவர்கள் உங்களுக்கு மீதியாக அவர்களுக்கு என்ன வரலாம், உங்கள் கண்களிலே முட்களாய் இருப்பார்கள், ஒரு விழாக்களுக்கு கூர்மையா இருப்பார்கள், குடியிருக்கிற தேசத்துல உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். நீங்கள் படித்திருக்கலாம், ஒருவேளை படிக்காமல் இருந்திருக்கலாம். இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், பிதா வாக்கு தத்தம் பண்ணின ஏராளமான வாக்கு தத்தங்கள் இந்த வேதத்துல ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை ஏராளமான வாக்கு தத்தங்களை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆதியாமத்து புஸ்தகத்திலிருந்து ஃபுல் ஆஃப் ப்ராமிசஸ். அது தேவன் சொல்லுகிறார், நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாக உங்களுக்கு முன்பாக இருக்கிற தேசத்தின் குடிகள், அது என்னவென்று பின்னாலே சொல்லுகிறேன். உங்களுக்கு முன்பாக இருக்கிற பாவம், அக்கிரமம், அசுத்தம், அநியாயங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அநீதியான காரியங்கள்,
வேதம் சொல்கிறது, அதை துரத்தி விடாமல் போனால் அது அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா போகாது. அதை துரத்தி விடாமல் நீங்கள் அது செய்வதனால் உங்கள் கண்களிலே முள்ளுகளாய் இருக்கும், உங்கள் விழாக்களுக்கு கூர்மையா இருக்கும், நீங்கள் குடியிருக்கிற தேசத்தை உங்களை உபத்திரப்படுத்துவார்கள். இந்த நாளிலே என் செய்தி கேட்டுக்கொண்டிருக்க அன்புடைய பிள்ளைகளே, தேவனுடைய விருப்பம் கவனிங்கள். நீங்கள் மேற்கொள்ளும் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கத்த விரும்புகிறார். எனவே அதன் அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லுகிறார், ஜெயங்கொள்ளுகிற எவனோ. அடிக்கடி தேவன் விரும்புகிற வார்த்தை இதைத்தான் பவுலடியார் சொல்லுகிறார், அவராலே முற்றிலும் நாம் ஜெயங்கொள்ளுகளாய் இருக்கிறோம். இன்றைக்கு அநேகருக்கு ஜெயமுள்ள வாழ்க்கை இல்லை. எதிலிருந்து விடுவிக்கப்பட்டார்களோ திரும்ப அதற்கே அடிமையாகிறார்கள். குடியிருந்து விடுதலை, திரும்ப அந்த சலனங்கள், அது இதுவா இருக்கலாம், ஒரு புகைப்பிடித்தலா இருக்கலாம், ஒரு பாம்பராக இருக்கலாம், ஏதோ ஒரு தவறான தொழிலா இருக்கலாம், தவறான வாழ்க்கையா இருக்கலாம், ஏதோ ஒரு தவறான ஒன்றை அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் எதிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்களோ அதற்கு திரும்ப அடிமைகளாய் மாறுகிறார்கள். அந்த வார்த்தை சொல்கிறார், நீங்கள் அதை துரத்தாமற் போனால். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, உங்களுடைய முன்னிலைமை விட உங்கள் பின்னிலைமை மோசமா இருக்கும். அது என்னவாய் மாறுமா? உங்கள் கண்களுக்கு முட்களாய் மாறும், உங்கள் விழாக்களுக்கு அது கூர்மையாய் மாறும். நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே அது உங்களை இல்லாமற் போக பண்ணும். அதாவது ஒரு பெரிய நீங்களும் நானும் ஒரு ஆவிக்குரிய யுத்த களத்தில் இருக்கிறோம். எனவே வேதம் சொல்லுகிறது, மாமிசத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. பவுல் சொல்லுகிறார், நான் அனுதினமும் சாகிறேன், நான் விரும்புவதை அல்லாமல் விரும்பாதே செய்கிறேன். There is a battle and there is an enemy. உங்களுக்கும் எனக்கும் ஒரு யுத்த களம் இருக்கிறது, நமக்கு ஒரு சத்துரு இருக்கிறார். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அவர்களை துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அது போகாது. எனவே தான் சொல்லுகிறார், எதிர்த்து நில்லுங்கள். பல நேரங்களில் கவனியுங்கள், இன்னும் நாம் அவர்கள் அந்த பழைய பாவத்தோடு ரகசிய ஒரு உறவுகள், பழைய உறவுகள் எல்லாமே அது தொடர்கதை போல தொடர்கிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் அதை துரத்தி விடாமல் போவீர்களானால் அது என்னவாய் மாறும் என்று சொன்னால், நீங்க ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை எக்ஸ்பெல். அதை துரத்தி விடாமல் போனால் அது உங்களை மேற்கொள்ளும். மேற்கொள்வது மட்டுமல்ல, உங்களை பலவீனப்படுத்தும். தேவனுடைய பல வாக்கு தத்தங்களுக்கு உங்களை தூரமாய் மாற்றும். இன்னைக்கு அநேகம் சொல்லுகிறார்கள், வாக்கு தத்தங்கள் சொந்தமாகவில்லை, வார்த்தைகள் சொந்தமாகவில்லை, பல காரியங்கள் தடைபடுகிறது, எத்தனையோ காரியங்கள் வாழ்க்கையை தடைபடுகிறது. கவனிங்கள், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஏன் தோல்வி என்றால், அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அவைகளை துரத்தி விடாமற் போனால். அது பல காரியங்கள், பெருமை, ஆணவம், அகங்காரம், ஜாதி பார்க்கிறது, நாள் பார்க்கிறது, நட்சத்திரம் பார்க்கிறது, ஜோசியம் பார்க்கிறது, இதெல்லாமே துரத்தி விடாமற் போனால் அது என்ன ஆகும் தெரியுமா? உங்களை பலவீனப்படுத்தும், உங்கள் எல்லைகளை அது ஒன்றுமில்லாமல் ஆக்கும். இட் மேக்ஸ் யூ வீக். உடைய அந்த பாதுகாப்பை அது தளர்த்தி விடும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் யோபையும் யோபுக்குண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்து பாதுகாத்தார். அப்படியானால் நீங்கள் என்றைக்கு அதை துரத்தாமல் போகிறீர்களோ அது உங்களுக்கு கண்களிலே முட்கள், எப்படி பாருங்க, கண்ணிலே முள் இருந்தா எப்படி இருக்கும்? பார்க்க முடியாது. எதையுமே, எது தீமை, எது நல்லது, எது இரவு, எது பகல் புரியாது. இன்றைக்கு ஜனங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. தீமைகள் நன்மைகளாய் தெரிகிறது, நன்மைகள் தீமைகளாய் தெரிகிறது. காரணம் என்னவென்றால், அது இன்னும் அவருடைய வாழ்க்கையிலே சத்துரு இன்னும் அவன் விளையாடுகிறான், இன்னும் சத்துருவுக்கு இடம் கொடுக்கிறார்கள். எனவேதான் கண்களிலே முட்கள். இதை கவனிங்கள், சொல்ல அந்த முட்கள் என்று சொல்வது வேதனை. சில நேரங்களில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியவில்லை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்மளை காண முடியவில்லை, நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. லோத்துக்கு அன்பானவர்களே, அந்த செழிப்பு தெரிந்தது, ஆனால் செழிப்புக்கு பின்னால் இருக்கிற சோகம் தெரியவில்லை. ஆபிரகாமுக்கு நன்றாவே தெரியும், அந்த சோதம் குமாரா நீர்வளம் பொருந்திருக்க கண்டான். அவன் நீர்வளத்தை தான் பார்த்தான். அதுக்கு பின்னால் இருக்கிற சோகங்கள், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் எல்லாம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த மீனுக்கு பூ தெரிகிறது, தூண்டில் போடுகிற அந்த தூண்டிலுக்கு பூ தெரியுது,
அந்த புழுவுக்கு பின்னால் இருக்கிற அந்த முள் தெரியல. நிறைய பேருக்கு அப்படித்தான். புழு இன்பமா இருக்கும், பார்க்க கேட்க பழக அன்பானவர்களே, அது இன்பமா இருக்கும். ஆனால் திரும்ப சொல்லுகிறேன், if it is remain, அது உங்கள் வாழ்க்கையில் தங்கி இருக்குமானால், அது அப்படி நிலையா இருக்குமானால், திரும்ப சொல்லுகிறேன், ஆங்கில வேதத்தில் சொல்லப்பட்டது இதுல, அதாவது ஆங்கில வேதத்துல முள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அடுத்து கூர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்துல வெக்ஸ். உங்கள் வாழ்க்கையில ஒரு சோர்வு, ஒரு இலக்கரிப்பு, ஒரு ஏமாற்றம், எல்லாமே. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், இட் பிளாக்ஸ் யுவர் விஷன். உங்கள் தரிசனங்களை அது ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது. எல்லாருக்கும் தரிசனம் இருக்கிறது, தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டும், தேவனால் உபயோகப்படுத்தப்பட வேண்டும், தேவனுக்கென்று பெரிய சாட்சியா இருக்க வேண்டும். அநேகரை பார்க்கிறோம், ஒரு கூட்டத்துக்கு போகிறோம், தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு மனிதர்களை பார்க்கிறோம். நானும் ஏன் அப்படி வரக்கூடாது? ஆசைகள் இருக்கிறது, விருப்பங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் இந்த கவர்ச்சி, உலகத்தினுடைய இந்த பல்வேறு காரியங்கள், அது எது ஒன்றுமா இருக்கலாம், ஊடகங்கள், திரைப்படங்கள், சீரியல்கள், அது என்ன செய்கிறது? உங்கள் கண்களுக்கு முள்ளுகளா இருக்கிறது. ஆங்கிலத்துல கவனியங்கள், இட் இஸ் a barrier, இட் blocks. பல நேரங்களில் தரிசனங்கள் ஒன்றுமில்லாமல் போகிறது. முதலாவது கவனியங்கள், அதை தடை செய்வான். மூன்றாவது சத்துரு தடுக்க பார்ப்பான். கவனிக்க வேண்டும், உங்கள் தரிசனங்களை தடை செய்வான், தடுக்க பார்ப்பான். இல்லை என்றால் கவனிங்க, அந்த வசனம் போட்டிருக்குது, உங்கள் கண்களிலே முட்கள். அது என்ன செய்யும் தெரியுமா? பிரச்சனைகள் தான். அதுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை பிரச்சனைகள், போராட்டங்கள். அந்த முள் இட் ஆல்வேஸ் மேக்ஸ் பெயின். அது குத்திட்டே இருக்கும், நம்மள குத்தினே இருக்கும். அது தெரியுமா? அதுவும் கண்களிலே முட்கள் என்றால் எவ்வளவு வேதனை தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பர் 1, என்னோட முதல் வார்த்தை கவனிங்கள், தேவனுடைய வார்த்தை உங்களை விட்டு தூரப்படுத்தும். வாக்கு தத்தங்கள் தூரமாகும், கிருபைகள் தூரமாகும், வரங்கள் தூரமாகும், தேவ பிரசனம் தூரமாகும். நான் படிக்கிறேன், கேளுங்கள். அதை நீங்கள் துரத்தி விடாமற் போனால், கவனிங்கள், அந்த அதாவது உங்களை குத்திட்டே இருக்கும். நினைக்கிறீங்க இன்னைக்கு அன்பா இருக்குது, இன்னைக்கு செழிப்பா இருக்குது. தெளிலால் என்னுடைய வாழ்க்கை பின்னாலே சொல்லுகிறேன், அவளுக்கு கன்னியா இருந்தாள், ஒரு நாள் இன்பமா இருந்தாள், அடுத்து கன்னியாய் மாறும். இன்றைக்கு இன்பமா இருக்கிறது, அது உங்களுக்கு கன்னியாய் மாறும். எனவே அன்னைக்கு சொல்லுவீங்க, போதகத்தை வெறுத்தேனே, போதகனை நான் மறந்தேனே. இன்னைக்கு நிறைய பேருக்கு பைத்தியமாய் தோன்றுவது வாலிப பிள்ளைகளுக்கு பிரசங்கம் பண்ணும் போது. நினைக்கிறாங்க, இதெல்லாம் ஏதோ பாஸ்டர் ஏதோ பேசுறாரு, என்ன செய்ய முடியும் அவரு? ஐயா, உங்கள் போதகம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நாள் வரும், நீங்கள் உங்கள் கண்களுக்கே நீங்கள் முட்களா இருப்பீர்கள். யூ லாஸ்ட் யுவர் விஷன், யூ லாஸ்ட் எவ்ரிதிங். தரிசனங்கள் போயிடும், அபிஷேகம் போயிடும், கிருபைகள் போயிடும், அழைப்பு போயிடும். என் அன்பு தேவ பிள்ளைகளை 2 காலம் சொல்லுகிறேன், வார்த்தை தேவனுடைய கிருபை உங்கள்கிட்ட போயிடும், இரக்கங்கள் உங்களை விட்டு போயிடும், தயவு உங்களை விட்டு போயிடும். இது பயமுறுத்தல்ல. அது மாத்திரமல்ல, சத்துரு வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை அவன் காணக்கூடாதபடி தடை செய்வான். நிறைய பேருக்கு அது ஒரு தொலைதூர. ஈசாக்கு தூரத்தில் கண்டு நம்பி அணைத்துக் கொண்டான். இட்ஸ் a long term vision. மோசே அது போலதான், இனி வரும் பலன்கள் மேல். காரணம் என்னவென்றால் அவனுக்கு தெரியும். அந்த வசனத்தை திரும்ப சொல்லுகிறேன், பிதாக்கள் வைத்திருந்த அந்த சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, நீர் வாக்கு பண்ணின வாக்கு தத்தங்கள், ஆரம்ப நாட்கள் வாழ்க்கையில நிறைய வாக்கு தந்தையவன் கொடுத்தார். பலவற்றை நிறைவேற்றினார். நிறைவேறாமல் போனதற்கு நான் காரணம். என் ஆசை, என் அவசரங்கள் வேண்டாம் என்பதை என்னுடைய முதல் குறிப்பு. திரும்ப சொல்லுகிறேன், அவருடைய வார்த்தைகள், அவருடைய செயல்பாடுகளை விட்டு விலகி வாருங்கள். மூன்றாவது, சத்துரு உங்களுடைய தரிசனத்தை கெடுத்து போடுவான். நான் சொல்ல விரும்புகிறேன், அன்பு பிள்ளைகளை, இப்படிப்பட்ட நேரத்தில் ஆல்வேஸ் லுக் அன்டு தி லார்ட். தேவனை நோக்கி பாருங்கள். இரண்டாவது, அவருடைய வாக்கு தத்தங்கள், அவருடைய நன்மைகள், அவருடைய ஆசீர்வாதங்கள். மூன்றாவது, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த மேன்மையான சுதந்திரம். தி கிரேட் கண்ட்ரி. அது மட்டுமல்ல,
வேதம் சொல்லுகிறது. அன்பான நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு அந்த கண்களிலே முட்கள் என்று சொன்னேனே, அதனாலதான் தேவனுடைய தேவை தெரியல, சபையின் தேவை தெரியல, ஊழியரின் தேவை தெரியல. ஏன்னா கண்ணில முள், அந்த முள் இருக்கும்போது இட் பிளாக்ஸ் எவ்ரிதிங். தேவனுடைய தேவைகள் தெரியவில்லை, சபையின் தேவை தெரியவில்லை, தேசத்தின் தேவை தெரியவில்லை. அதாவது நீங்கள் அவருக்கு தேவை என்பது உங்களுக்கு புரியவில்லை. இட் பிளாக்ஸ், இட் ஹைட்ஸ், இட் ஹிண்டர். உங்களை தடை செய்கிறது, உங்கள் கண்களை மூடி மறைக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்கு தேவை, தேசத்துக்கு தேவை, உங்கள் திருச்சபைக்கு தேவை. அது உங்களுக்கு புரியல. இன்னைக்கு அனைவருக்கு அன்பார்களே, என்னுடைய தேவைகள் அவருடைய தேவை பெரிது என்ற உண்மை புரியவில்லை. அவருடைய தேவை நீங்கள் சந்தித்தால் உங்கள் தேவைகளை தேவன் சந்திப்பார். எனவே என்னுடைய முதல் குறிப்பு, உங்கள் பிரச்சனைகளே அல்ல, உங்கள் போராட்டங்களே அல்ல, மேலான ஒன்று. அதிலும் பரமதேசத்தை நாடினார்கள், பூமியில் உள்ளவர்கள் அல்ல, மேலானவைகளையே. அந்த வார்த்தை அவர்களை துரத்தி விடாமற் போகிறது. உங்களால முடியும், எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது ஓடி போவான். என் அன்பான தேவப்பிள்ளையே, திருச்சபையின் தேவை சற்றுப்பார், தேசத்தின் தேவை சற்றுப்பார். உன்னை கொண்டு தேவன் ஜாதிகளையும் ஜனங்களையும் அசைக்க விரும்புகிறார். இசைக்கில சொல்லுகிறார், ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன். நீயே அந்த மனிதன். உங்களை கொண்டு தான், உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறேன், அது உங்களுக்கு உங்கள் விழாக்களுக்கு கூறுகளாயிருக்கும். ஆங்கிலத்துல இட் ஆல்வேஸ் இரிட்டேட்டிங். நீங்க வாழ்க்கையின் கசக்கிறது தெரியுமா? தேவ சித்தம் செய்யாமல் போனது, தேவ விருப்பத்தை நிறைவேற்றாமல் போனது, தேவ நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் போனது. அது ரெண்டு காரியங்கள் சொல்லுகிறேன். உங்களுக்கு முன்பாக, இட் இஸ் பிஃபோர். இன்னைக்கு முன்பா இருக்க வேண்டிய தரிசனங்கள் ஓரத்தில் இருக்கிறது. ஓரத்தில் இருக்க வேண்டிய உலகம் இன்றைக்கு மையத்தில் இருக்கிறது, முன்பாக. பிஃபோர். ஒரு கேள்வி, அதாவது மையத்தில் இருக்க வேண்டிய ஆண்டவர் விளிம்பில் இருக்கிறார், விளிம்பில் இருக்க வேண்டிய உலகம் மையத்தில் இருக்கிறது. ஆங்கிலத்துல சொன்னால், நீங்க ஒரு சின்ன கேள்வி, உங்களுக்கு இது முன்பாக இருக்கிறது, இது உங்களுக்கு இது உங்கள் விளிம்பில் இருக்கிறது. உங்கள் மையத்தில் இருப்பது யார்? உங்கள் விளிம்பில் இருப்பது எது? ஆண்டவர் மையமா இருந்தால் உலகம் விளிம்பில் இருக்கும். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், God wants to occupy. தேவன் இந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி, அந்த வார்த்தை சொல்லுகிறேன், சுதந்திர பெற்றுக் கொள்ளும்படியாக, அவ்வளவு பார்க்கும்படியாக அல்ல. தேவன் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை கேட்கும்படியா அல்ல, அதை பார்க்கும்படியாய் அல்ல, அதை பெற்றுக் கொள்ளும்படியாய். அதனால ஆங்கிலத்துல இட் மேக்ஸ் யூ, இட் பிரிக்ஸ் யூ. உங்களை குத்தி கொண்டே இருக்கும். வாழ்க்கை கசப்பு, எல்லாமே கசப்பு. மனைவி கசப்பு, கணவன் கசப்பு, பிள்ளைகள் கசப்பு, ஊழியம் கசப்பு. ஏன் தெரியுமா? எதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதற்கு அர்ப்பணியுங்கள். எதெல்லாம் தேவையில்லையோ அதை துரத்தி விடுங்கள். கடினம்தான். அன்றைக்கு தேடி போய் பாவம் செய்தார்கள், இன்றைக்கு வீடு நம்ம கையிலே பாவம் இருக்கிறது. இங்கும் ஆபாசம், இதிலும் ஆபாசம், விளம்பரங்கள் ஆபாசம். இதை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளையே, அதாவது அந்த விக்ஸ் என்ற ஆங்கிலத்தில் இங்க சொல்லப்பட்ட வார்த்தை, அது என்ன பண்ணுகிறது? இட் மேக்ஸ் ஆங்கிரி. அந்த குத்தும்போது எப்படி தெரியுமா இருக்கும்? உங்க மேல வெறுப்பு வந்துடும், கோபம் வந்துடும். இதுக்கு யார் காரணம்? வெளியிருந்து யாரும் குத்துவதல்ல, உங்கள் மனசாட்சி உங்களை குத்துகிறது, உங்களுடைய தவறான கிரியைகள் உங்களுக்கு குத்துகிறது, தவறான வாழ்க்கை குத்துகிறது, நோக்கங்கள் குத்துகிறது. அது ஒரு அது ஒரு கொள்ளை நோய் மாதிரி. அது உங்களை பாதித்துக் கொண்டே இருக்கும். உங்கள் விழாக்களிலே, உங்கள் கண்களிலே. யோசித்து பாருங்களேன், கண்ணிலும் குத்துது, விழாவிலும் குத்துது. ஹவு கேன் யூ டாலரேட்? இந்த நாட்களை இந்த வலியிலே பாதிக்கப்படலாம் தெரியும். ஒரு தலைவலியா இருக்கலாம், ஏதோ ஒரு வலியினால பாதிக்கப்பட்டு அந்த வலியின் வேதனை தெரியும். தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, அவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களை உபத்திரவத்துக்குள்ளே அல்ல, உங்களை பாதுகாக்க விரும்புகிறார். அது சொல்லப்பட்ட வார்த்தை. அன்பானே, அது உங்களை உபத்திரவப்படுத்தும் என்று அறியுங்கள். அந்த வார்த்தை படிக்கிறேன், அது உங்களை உபத்திரவப்படுத்தும். ஏன் தெரியுமா? நாட் டு எஸ்கேப், அதாவது நாட் டு ரெசிஸ்ட். அதை துரத்த முடியல. அதனுடைய தீமைகள் உங்களுக்கு புரியல. அது என்ன செய்யும்? நம்பர் ஒன் கவனிங்க, லாஸ் ஆஃப் யுவர் பீஸ்.
உங்கள் சமாதானத்தை கெடுத்துவிடும். யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 27 வசனம், தெரிந்த வசனம். யோவான் 14:27. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அன்பானவர்களே, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்க பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும். என்றைக்கு அது நீங்கள் துரத்தாம இருக்கிறீங்களோ, யூ லாஸ் யுவர் பீஸ், சமாதானத்தை இழந்து போகிறீர்கள். இரண்டாவது, லேக் ஆஃப் ரெஸ்ட், உங்களுடைய இளைப்பாறுதல் விட்டு நீங்கள் போகிறீர்கள். இப்ரேமியர் புஸ்தகம் 4 அதிகாரம் 1, 2, 3 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகிய ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலிலே நீங்கள் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கிறதுபடியினாலே ஒருவரும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக, காணக்கூடாதபடி பயந்திருக்க கடவோம். திரும்ப படிக்கிறேன், அவருடைய இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் இதை கர்த்தர் வைத்திருக்கிறார். முதல்ல சொன்னேன் லாஸ் ஆஃப் பீஸ், இரண்டாவது லேக் ஆஃப் ரெஸ்ட், அந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்க கூடாதபடி. அதனால இந்த வசனம் போட்டிருக்குது. அந்த 2ஆம் வசனம், அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அது பிரயோஜனப்படவில்லை. அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை விசுவாசிக்காதவர்கள் பிரவேசிக்காமல் போனார்கள். அவருடைய கிரியை உலக தோற்ற முதல் முடித்திருந்தும் அவருடைய என்னுடைய இளைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஒரு புரிய நினைக்கிறது. லேக் ஆஃப் ரெஸ்ட், தேவன் உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை படிக்கிறேன், உலக தோற்றத்துக்கு முன்னமே. அந்த வார்த்தை அவருடைய இளைப்பாறுதல். நீங்க மக்களுக்கு அதுதான முக்கியம். அந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவருடைய இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அவருடைய இளைப்பாறுதலை இன்றைக்கு அசட்டி பண்ணுற மக்கள் ஏராளம். உலகம் பெருசா தெரியுது, என்னுடைய இளைப்பாறுதல் பெருசா தெரியல. லாஸ் ஆஃப் பீஸ், சமாதானத்தை இழந்து போவது. இரண்டாவது, அந்த இளைப்பாறுதலிலே அவர்கள் லேக் ஆஃப் ரெஸ்ட், இளைப்பாறுதல் இன்னைக்கு வேதம் அப்படிதான் சொல்லுது. அதாவது அவர்கள் அந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்க கூடாமல், வசனம் போட்டிருக்குது, உலக தோற்ற முதல் அவர் முடித்திருந்த அவர் இளைப்பாறுதல், அவர் தந்த இளைப்பாறுதல். இதைத்தான் 23 வாசிக்கிறோம். நன்மையும் கிருபையினை தொடரும், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையினை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். தேவன் கொடுக்கிற இளைப்பாறுதல். என்றைக்கு அது உங்களை விட்டு நீங்க துரத்திலேயோ சமாதானத்தை இழப்பீர்கள். இரண்டாவது, தேவனுடைய இளைப்பாறுதல் இழப்பீர்கள். மூன்றாவது, அன்பானே, லேக் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோல். முதல்ல சொன்னேன் லேக் ஆஃப் லாஸ் ஆஃப் பீஸ், லேக் ஆஃப் ரெஸ்ட். மூன்றாவது, லேக் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோல். நீதிமொழி புஸ்தகம் 25 அதிகாரம் 28 வசனம். இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, தன் ஆவியை அடக்காத மனிதன் மதிலடிந்த பட்டணம் போல் இருக்கிறான். பாழான பட்டணம். என்றைக்கு அதை நீங்கள் துரத்தாமல் போகிறீர்களோ, என்றைக்கு வாழ்க்கையிலே அது ஆண்டர் மையமா இல்லாவிட்டால், உலக மையமா இருந்தால், அந்த வார்த்தை சொல்கிறது உங்களுடைய வாழ்க்கை பாழான பட்டணம் போல் இருக்கும். அதாவது இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பாழான பட்டணம். அது எப்படி இருக்கும்? உடைந்து நொறுங்கி சின்ன பின்னமாய், பயன்படுத்தவே முடியாது, குடியிருக்க முடியாது. என்பது பிள்ளைகளே, நீங்கள் பாழான பட்டணம் அல்ல, பயன்படுத்த வேண்டிய ஒரு பட்டணம். அது சொல்ல வந்த வார்த்தை, அங்க சொல்லப்பட்ட வார்த்தை, ஜனங்கள் உங்களால் பயன்பெற வேண்டும். பாழான பட்டணத்துல யாரும் பயன்பட முடியாது. பாழான வீடு, பாழான ஒரு பங்களா யார் குடியிருக்க முடியும்? தேவன் சொல்லுகிறார், என்றைக்கு நீங்கள் துரத்தவில்லையோ, வேதம் சொல்லுகிறது உங்கள் வாழ்க்கை அதாவது பாழான பட்டணம் போல் இருக்கும். ஒரு 4 காரியங்களை சொல்லுகிறேன், கவனமாய் கேளுங்கள். நம்பர் 1, டிஸ்டர்ப்ட் லைஃப், ஒரு அசௌகரியமான வாழ்க்கை. 3, டிஸ்கரேஜ் லைஃப், சோர்வான வாழ்க்கை. டிஸ்பிளேஸ் லைஃப், தேவனுக்கு பிரியமல்லாத வாழ்க்கை. டிஸ்ஒபீடியன்ட் லைஃப், துரத்தாமல் போனால். டிஸ்டர்ப்ட், உங்களுக்குள்ளே ஒரு கலக்கம், நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. டிஸ்கரேஜ், சோர்வு, வாக்கு
வாக்குத்தத்தங்கள் பெற முடியாது. ஜெபிக்கலாம், உங்கள் பதில் இல்லை. டிஸ்பிளேஸ்ட், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. டிஸ்ஒபீடியன்ட். அன்பானவர்களே, என்றைக்கு நீங்கள் துரத்தாமல் போகிறீர்களோ அது உங்களை துரத்திவிடும். கலக்கத்தை தரும், சோர்வை தரும். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, உங்களுக்கு மேல உங்களுக்கு பிரியம் இருக்காது. கீழ்ப்படியாத வாழ்க்கையை தரும். சிம்சோனின் வாழ்க்கையில நாம் பார்க்கலாம். சிம்சோன் வாழ்க்கையில அன்பானவர்களே, அவன் துரத்தாமல் போனான். தேவன் பலமுறை சொல்லி இருக்கிறார். நேகல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பெலிஸ்தர்கள் வந்து விட்டார்கள், ஆனால் அவனோ நித்திரை விட்டு கர்த்தரை விட்டு விலகிறதை அறியாமல் போனான். என்னைக்கு அவன் கண்களுக்கு முன்பாக துரத்தாமல் போனானோ, கண்களிலே முட்கள், விழாவிலே அவனுடைய குத்தல், கண்களிலே முட்களும் விழாக்களிலே அது கூர்மையான பட்டயம் போல அவனுடைய காரணம் என்ன? 3 காரணம் சொல்லுகிறேன். சரண்டர் டு தி வில் ஆஃப் தி ஃபிளஷ். என்றைக்கு மாம்சத்துக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ, ஆவியை பெற்றிருக்கலாம், ஆனால் என்றைக்கு சுய அறிவு, சுய சித்தம், சுய நோக்கத்துக்கு அர்ப்பணிக்கிறீர்களோ, சரண்டர் டு தி வில் ஆஃப் தி ஃபிளஷ், மாம்சத்தின் விருப்பத்திற்கு. இரண்டாவது, சரண்டர்ட் பை தி எனிமி, சத்துருக்களால் சூழப்படுவீர்கள். பிலிஸ்தியர் உண்மையில் வந்து விட்டார்கள். You will be surrendered. மூன்றாவது, you became a slave. திரையில் பாருங்கள், surrendered to the will of God. இரண்டாவது, surrendered by the enemy, surrounded by the enemy. மூன்றாவது, slave to the flesh. 21ஆம் வசனம். அவன் காசாவு கொண்டு போகப்பட்டான், விலங்கிடப்பட்டான், மாவரைத்தான். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இதான் இந்த நாபோத்துக்கு நடந்தது. உணர்வாக்கள் 21:4 வாசிக்கிறோம். A wicked heart, பொல்லாத இதயம் உங்களை ஆண்டு கொள்ளும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லாமல் போவீர்கள். இதைத்தான் அனைவருடைய வாழ்க்கையில வாசிக்கிறோம். அம்மோன் வாழ்க்கையிலே, தாமாரின் வாழ்க்கையிலேயும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, don't give place to the lust. இதுல நீங்கள் துரத்தாமல் போனால் கன்னியாவீர்கள், இங்கே நீங்கள் அடிமைகள் ஆவீர்கள், ஒன்றுமில்லாமல் போவீர்கள். திரும்ப சொல்லுகிறேன், டிஸ்டர்ப் லைஃப், டிஸ்கரேஜ் லைஃப், டிஸ்பிளேஸ் லைஃப், டிசொபீடியன்ட் லைஃப். உங்கள் கண்களுக்கு முன்பாக துரத்து விடுங்கள். தேவன் சொல்லுகிற வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த பிதாவின் சுதந்திரங்களை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, வாக்கு பண்ணைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவரே எங்களுக்கு கிருபையும் இரக்கத்தையும் கட்டளையிடும். துரத்த வேண்டிய துரத்த, தேட வேண்டியவர்களை தேட, நாட வேண்டிய நாடும் போது தேவரே எங்களை கொண்டு தேசங்களை நீ சந்திப்பீர். நாங்கள் கேட்டது போல ஒரு டிஸ்டர்ப் லைஃப், ஒரு டிசோபீடியன்ட் லைஃப், ஒரு டிஸ்பிளேஸ் லைஃப் வேண்டாம். உங்க பிரியமான கீழ்ப்படுகிற ஆண்டவரே, ஜாதிகளை சந்திக்கிற ஒரு மேலான வாழ்க்கையை தந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் துரத்தப்பட வேண்டிய பல காரியங்கள் உண்டு. விசிபிள் அண்ட் இன்விசிபிள், காணக்கூடிய காணக்கூடாத எல்லாவற்றையும் துரத்த தேவரே எங்களுக்கு கிருபை தாரும், தைரியம் தாரும். தேவையற்ற காரியங்களை அல்லது துரத்தி விட எங்களுக்கு பலன் தாரும். சங்கீதக்காரர் சொன்னது போல, தீங்கானதொன்றை எதையும் என் கண்மு வைக்க மாட்டேன், எல்லாவற்றையும் விலக்கி வாழ கர்த்தர் கிருபை தாங்க, பலன் தாங்க, ஆசீர்வதிங்க. முட்களாய் அல்ல, நாங்கள் மலராய் இருக்கணும். நாங்கள் அனைவருக்கு கண்ணியாய் அல்ல, கண்களை திறக்கலாய் மாறணும். அப்படி எங்களை மாற்றும். உடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல்
stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.